இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித மார்த்தா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. புனித மார்த்தா புனித லாசர் மற்றும் புனித மரியாவுடைய அன்பு சகோதரி. விவிலியத்தில் இவரை பற்றின குறிப்பு என்பது லூக்கா நற்செய்தியிலும் யோவான் நற்செய்தியிலும் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றன. குடும்ப தலைவிகளுடைய ஒரு பாதுகாவலியாகவும் உதவி தேவைப்படுபவர்களுக்கு ஓடோடி உதவி செய்கிற ஆயிரம் பெண்களுடைய பாதுகாவலியாகவும் புனித மார்த்தாவை நாம் அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இவர்களுடைய ஊர் என்பது எருசலேம் நகரத்திற்கு அருகில் பெத்தனி என்று சொல்லப்படுகிற பெத்தானியா என்கிற அந்த ஒரு நகரத்தை தான் சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இயேசு எப்பொழுதெல்லாம் எருசலேம் வந்தாரோ அல்லது எருசலேம் விட்டு சென்றாரோ இவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்களுடைய அன்பு உபச்சரிப்பை ஏற்று அங்கு ஓய்வெடுத்து சென்றதாகத்தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்கே ஓய்வெடுக்கிற ஒரு இல்லமாக, இயேசுவுக்கே மன இறுக்கத்தை போக்குகிற ஒரு நல்ல உபசரிப்புள்ள ஒரு குடும்பமாகத்தான் இந்த புனித மார்த்தா மரியா லாசர் குடும்பம் இருந்திருக்கிறது என்பதை நம்ம விவிலியத்தில் அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, மார்த்தா என்கிற ஒரு பெயருக்கு குடும்ப தலைவி என்கிற ஒரு பெயரும் இருப்பதாக நம்ம உணர்கிறோம். இவருடைய குடும்பத்தின் மூத்த சகோதரியாக மரியாவும், அவருக்கு இடையில லாசரும், லாசருக்கு பிறகு பிறந்தவராகத்தான் மார்த்தாவை நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, லூக்கா மற்றும் யோவான் நற்செய்தியில லாசர் இறந்து விட்டதை கேள்விப்பட்ட இயேசு அந்த ஊருக்கு அவர் செல்கிறார். அங்கே லாசர் இருந்து ஏற்கனவே 3 நாள் ஆகியிருந்த ஒரு காரணத்தினால் அவரை கல்லறையில் அடக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள். மரியா வீட்டிலேயே இருந்து விடுகிறார். இந்த லாசருடைய மரணத்திற்கு இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். எத்துணை அன்பு அவர் லாசர் மீது கொண்டிருந்தால் லாசருடைய இழப்பை தாங்க முடியாமல் இயேசு கண்ணீர் விட்டு அழுதிருப்பார். அனுபவமிக்கவர்களே, இந்த இடத்துல மார்த்தா இயேசுவிடத்தில் சென்று, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை கடவுள் உமக்கு கொடுப்பார். அப்படி என்கிற ஒரு ஆசையோடும் வாஞ்சையோடும் இயேசுவிடத்தில் தன்னுடைய உள்ள குமுறலை இங்கு வெளிப்படுத்துகிறார். அனுபவமிக்கவர்களே, இயேசு இந்த இடத்துல, உம்முடைய சகோதரன் இறுதி நாளில் உயிர்த்தெழுவான் என்பது உமக்கு தெரியாதா அப்படி என்று அவரிடத்தில் கேட்கிறார். மார்த்தா மறுபடியும், அவன் இறுதி நாளில் உயிர்த்தெழுவான் என்று எனக்கும் தெரியும் அப்படி என்று இயேசுவிடத்தில் சொல்லுகிறார். இந்த இடத்துல தான் இயேசு மார்த்தாவிடமிருந்து ஒரு விசுவாச அறிக்கையை நம்முடைய சார்பாக இன்றைக்கு கேட்கிறார். அதாவது இயேசு உடனடியாக, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார், உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார், இதை நீ நம்புகிறாயா அப்படி என்று மார்த்தாவிடத்தில் இயேசு கேட்கிறார். அதற்குத்தான் மார்த்தா ரொம்ப அழகாக நம்முடைய சார்பாக, ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நான் நம்புகிறேன் அப்படி என்று நம்முடைய சார்பாக இயேசுவை மெஸ்ஸியா என்றும், இயேசுவே இறைமகன் என்றும், இயேசுவே மெஸ்ஸியா என்றும், இயேசுவே நமக்காக வர இருந்தவர் என்றும் விசுவாச அறிக்கையை மார்த்தா இன்றைக்கு அறிக்கையிடுகிறார். இன்றைக்கு நம்மில் பல பேர் இந்த மார்த்தாவினுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களைப் போலத்தான் இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சோகம் நிகழ்ந்திருக்கிறது, ஒரு இறப்பு நடந்திருக்கிறது, ஒரு இழப்பு நடந்திருக்கிறது, மிகப்பெரிய பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது, அல்லது பெரிய ஒரு அவமானத்திற்கு நம்முடைய குடும்பம் இன்றைக்கு உள்ளாகி இருக்கிறது, அல்லது நாம் நினைத்தது எதுவுமே நடக்காத ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு மன அழுத்தத்தோடும் விசுவாசத்தில் தளர்ச்சியோடும் துன்பத்திலும் இருந்து கொண்டிருக்கிற நமக்குத்தான் இயேசு மார்த்தா வழியாக இந்த செய்தியை தருகிறார். துன்ப நேரத்திலும் துயர நேரத்திலும் மார்த்தா இயேசுவை மெசியாவாகவும், அவரையே மீட்பராகவும், அவரையே கடவுளுடைய மகனாகவும், அவரே வர இருப்பவராகவும் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகிறார். நமக்கும் இயேசு இந்த அழைப்பைத்தான் விடுக்கிறார். துன்ப துயர வேலைகளில் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்காமல், கஷ்டமான சூழ்நிலைகளில் கடவுளை விட்டு விலகி விடாமல், அந்த நேரத்திலும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் இன்றைக்கு இந்த மார்த்தா மரியா குடும்பத்திற்கு லாசரை இயேசு உயிர்ப்பித்து கொடுத்தது போல நம்முடைய குடும்பங்களிலும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே புனித மார்த்தாவுடைய நினைவு நாளில் இயேசுவிடத்தில் நாம் அனைவரும் விசுவாசத்தில் உறுதியோடு இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை இறுக பற்றி கொண்டிருக்க வேண்டும். விசுவாசத்தில் தளர்ச்சி அடையாத, விசுவாசத்தில் புத்துணர்ச்சி பெற்றவர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.